இன்றைய ஆத்மீக தேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. ஆம் பிரியமானவர்களே, பிரதான ஆசாரியன் இவ்வார்த்தையினால் இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்கின்றவராய் காணப்பட்டார். அதே வாக்கை இந்நாளிலும் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் உன்னை பார்த்து இந்த நல் ஆசீரை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். காரணம், அவரை நோக்கி பார்த்த முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். எனவே அவரே உன்னை ஆசீர்வதித்த எல்லா தீங்குகளிலிருந்தும் விலக்கி காக்கிறவராய் தம்முடைய முக பிரசன்னத்தினாலே உன்னை நிரப்பி நீ போகும் எல்லா இடத்திலும் உனக்கு நல் அனுகிரகம் கிடைக்கும்படி தம்முடைய கிருபைகளை தந்து நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் அவர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கின்றார். மன சோர்ந்து போகாதே. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய திருமுகத்தை தேடுகிறவனாயிரு. என் தேவனாகிய கர்த்தர் உடைய முக பிரகாசத்தினாலே உனக்கு காரியங்களில் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இந்நாளிலும் எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து தீமையிலிருந்து ரட்சித்து நன்மையினால் முடிசூட்டி எங்கும் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.